மற்றும் யூடியூப் சேனல் மற்றும் நாட்டுக்குதிரை பிரியர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் போன வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம பஞ்சாப் மாநிலம் அம்ரிஸ்டரில் இருக்கோன்னு சொல்லி தகவல் சொல்லியிருந்தேன் குதிரை வாங்குறதுக்காக. ஸோ இங்கே இருக்கிற நாட்டு குதிரைகள் இல்லை இடவெட்டு குதிரைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த வீடியோவில் பார்க்குறது சுரங்க குதிரை 4 கால் வெள்ளை, நெத்தி பட்ட வெள்ளை, சுழி சுத்தம், வண்டி பழக்கம் இருக்குது. டாங்கா வண்டியில் லோடில் தான் போயிட்டு இருக்குது. குதிரை நல்ல ஸ்ட்ரக்சரான குதிரை, குண்டு குதிரை. வயசு மறந்துட்டு போயிட்டேன். நீங்கள் டீட்டெயில் எனக்கு தனியாக லைனில் வாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். நல்ல ஸ்ட்ரக்சரான குதிரை பாருங்கள், கால் எப்படி போடுதுன்னு. குதிரை பார்க்க நல்லா இருக்கும், ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்குது. ஓட்டி பார்த்தாச்சு. ஜாலப்புமே நல்ல ஸ்பீடில் தான் போகுது. அந்த வண்டியில் என்ன ஸ்பீடு போக முடியுமோ அந்த ஸ்பீடு போகுது. இது லோடு இழுக்கிற வண்டினால ரொம்ப ஹை ஸ்பீடு பண்ண முடியாது. ஒரு மீடியம் ஸ்பீடில் போகுது. ஏன்னா இந்த வண்டி லோடு வண்டி கொஞ்சம் நம்ம ஊர் மாட்டு வண்டி மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் இங்கே அது மேலேயும் கீழேயும் குதிக்கிறதுனால அதால் சரியாக போக முடியல. நம்ம தட்டால் போட்டு ஓட்டும் போது குதிரை நல்லாவே ஸ்பீடு பண்ணும். இது சுரங்கு குதிரை, உங்களுக்கு நல்லா பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நிறையா குதிரைங்க நம்ம நேற்று போய் பார்த்தோம். இது எல்லாமே விற்பனைக்கு தான் இருக்குது. நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம எடுத்து தர எல்லா குதிரையுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக வித் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸோட ஒரு 70, 80, 90 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு திருச்சிக்கே வந்துடும். இது 4 கால் வெள்ளை காட்டுவாடி கருப்பு குதிரை. அதுக்கு வயசு ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும். இது சுரங்கு பொட்டை, நெத்தி பட்டை மட்டும் இருக்குது. வேறு எங்கேயும் வெள்ளை கிடையாது, நெத்தி பட்டை மட்டும் இருக்குது. இது கருப்பில் பொட்டை, 2 கால் வெள்ளைன்னு நினைக்கிறேன். 2 கால் வெள்ளை, நெத்தியில் ஒரு வெள்ளை இருக்குது. இது அப்ளக் பொட்டை. அந்த சுரங்கு பொட்டை 2 பல், மற்ற இது 4 பல் 6 பல்லுன்னு நினைக்கிறேன். இது இடவெட்டு காட்டுவாடுன்னு சொல்லலாம். அங்கேயே தேசி குதிரைன்னு சொல்கிறாங்க. இங்கேயே நாட்டு குதிரை நல்ல ஹைட்டாக இருக்கும். ஒரு 50க்கு மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக. சுழி சுத்தமான கல்டாவில் வரும். தெளிவான குதிரைங்க இருக்குது, நல்ல குதிரைங்க இருக்குது, நல்ல ப்ரைஸில் இருக்குது. இதுக்கு வயசு கம்மி தான், 2 பல்லு தான் இது நீங்கள் பார்க்குறது. இது 4 கால் வெள்ளை கருப்பு கல்டால் நெத்தி பட்டையில் பொட்டை குதிரை. இதுவுமே பார்த்திங்கன்னா 2 பல்லு தான். இதுக்கு ரைடிங் பழக்கம் மட்டும்தான் இருக்குது. வண்டியில் போகிற பழக்கம் இன்னும் அவங்க பழக்கலை. டாங்கால போட்டு இன்னும் அவங்க பழக்கலை. இதுக்கு சுழி நெத்தியில் 2 சுழி பக்கத்துலேயே இருக்கும். மற்றபடி சுழி சுத்தம் தான் இது. மற்ற எந்த தப்பான சுழியும் கிடையாது. நெத்தி சுழி மட்டும் 2 இருக்குது பக்கத்துலேயே. வயசுமே 2 பல்லு தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா குதிரைங்க கிட்ட நானே போய் நின்று எடுத்த வீடியோ. அதனால் எந்த குதிரைக்கிட்டையும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. கடி உதை எதுவும் கிடையாது. எல்லாமே நல்ல தெளிவான சாதுவான குதிரைங்க தான். இந்த குதிரைக்கு ரைடிங் பழக்கம் மட்டும்தான் இருக்குது. மறுபடியும் சொல்லிடுறேன், இது ரைடிங் போகிற வீடியோவும் இப்போ பின்னாடி வரும். சின்ன பசங்களாம் உட்காந்து ஓட்டுவானுங்க. குதிரை தெளிவாக போயிட்டு தெளிவாக வரும். அடுத்தது கும்மேதில் 2 கால் வெள்ளை, நெத்தியில் சிட்டி இருக்குது. இது நம்ம நாட்டு குதிரை சைஸுக்கு வச்சுக்கலாம். ஒரு 47, 48 இருக்கும். நல்லாவே சவாரி பண்ணுது. இதோட ஓடுற வீடியோவுமே இதிலே பின்னாடி இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். இதுவுமே சுழி சுத்தம் தான், கருங்கால் கும்மேதில் வரும். குதிரை நல்லா தெளிவாக சவாரி பண்ணிச்சு. இது அந்த லோடுக்கு என்ன ஓட்ட முடியுமோ பாருங்கள். அந்த குதிரை தான் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த கும்மேது குதிரை தான் இது. நான் தான் நின்று வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறேன். நல்லாவே சவாரி பண்ணிச்சு குதிரை. இந்த வண்டியில் என்ன ஸ்பீடு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அது நல்லாவே ஸ்பீடு பண்ணுது. நீங்கள் பார்க்கலாம், அந்த ஏர்களை பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே கீழேயும் எப்படி ஆடுது அப்படின்னு. ஏன் அப்படின்னா, நாங்கள் பேலன்ஸே இல்லாமல் நாங்கள் 3 பேர் நின்றுட்டு இருந்தோம். அதில் நான் நின்றுக்கிட்டு எடுத்த வீடியோ, உட்காந்து கூட நாங்கள் எடுக்கலை. குதிரை நல்லாவே ஒரு சுட்டிப்பான குதிரை, சாதுவான குதிரை. இது நீங்கள் முன்னாடி பார்த்த அந்த கருப்பு பொட்டை குதிரையோட வீடியோ. இது 4 கால் வெள்ளை நெத்தி பொட்டை குதிரை பார்த்தீங்கல்ல, அதோட வீடியோ, ரைடிங் வீடியோ. நல்ல தெளிவாக போயிட்டு தெளிவாக வருது குதிரை. எல்லாமே இங்கே இருக்கிறது எல்லாமே பொருள் ஒர்த்தாக தான் இருக்குது. ரேட்டுமே வேல்யூபிளான ரேட்டாக இருக்குது. உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸோட தமிழ்நாட்டில் திருச்சிக்கு கொண்டு யாருமே 70 ரூபா 80 ரூபாய்க்கு கொடுக்கறது கிடையாது. நீங்கள் குதிரை வியாபாரி யாரை வேணால் கேட்டிங்கனாலும் எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. 1 ரூபா 1.30ன்னுவாங்க. பெங்களூர்லேருந்து மைசூர்லேருந்து வந்தாலே உங்களுக்கு 1.30 ஆகிடும். நம்ம இங்கேருந்து பஞ்சாப்லேருந்து எனக்கு 2861 கிலோமீட்டர் வருது குளித்தலைக்கு, எங்கள் ஊர் திருச்சி கரூர் மாவட்டம் குளித்தலைக்கு. இந்த கல்டாவுமே நல்ல பொருள் தான். சுழி சுத்தம், தெளிவான குதிரை. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெள்ளையில் தான் வருது. இது வெள்ளை நொக்கரா மாதிரி வருது, ஆனால் ப்யூர் நொக்கராவான்னு தெரியல. அது உங்களுக்கு கும்மேதில் அப்ளக்கு வரும். 2மே குண்டு தான். இது 2மே உங்களுக்கு ஒரு 45, 46 சைஸில் இருக்கும். 2 குதிரையுமே தெளிவாக இருக்குது. இது 2த்துக்குமே வண்டி பழக்கமும் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும் குதிரை எவ்வளோ நல்ல உடம்புல தான் இருக்குது, டபுள் போட்டில் இருக்குது. எல்லாம் லோடு இழுக்கிற குதிரைங்க தான்.
ஏதோ 1, 2 குதிரைங்க தான் வந்து நமக்கு கொஞ்சம் உடம்பு மெலிவாக கிடைக்கும். மற்றபடி எல்லாமே கொஞ்சம் நல்ல உடம்பாக தான் இருக்குது. அதுக்கேற்ற தீனிக்கு ஏற்ற உடம்பு இருக்குது, தொழிலுக்கு ஏற்ற உடம்பு இருக்குது. இது 2மே ஜோடியாக நிற்கிது குதிரைங்க. கடிச்சிக்கிறது உதச்சிக்கிறது எந்த பழக்கமும் கிடையாது. இது ஒரு சுரங்கு குண்டு, இதுவுமே சேல்ஸுக்கு இருக்குது. இதோட ஃபோட்டோ மட்டும் நான் இன்னும் எடுக்க மறந்துட்டேன். நான் மறுபடியும் இன்றைக்கி போவேன். இன்றைக்கி போகிற இடத்துல இதுக்கான ஃபோட்டோ நான் உங்களுக்கு எடுத்து போட்டு விட்றேன். இந்த எல்லா குதிரையுமே சேல்ஸுக்கு இருக்குது. பாருங்கள், தனி லைனில் வாங்க.